Hi, hello friends. Welcome to Samila. இப்போ நம்ம இந்த விஸ்லேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விஸ்லேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிருக்கேன். அதல செக் பண்ணி பார்த்துக்கலாம் फ्रेंड्स. நம்ம விஸ்லேஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விஸ்லேஷன் எப்படி கிரியேட் பண்ணனும்னு பாப்போம். மேலே வந்து பாக்ஸ் ஐகான் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அதை வந்து பிரஸ் பண்ணிட்டு நீங்க எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த ஃபோல்டர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்திருக்க விஸ்லேஷன் பாத்தீங்கன்னா விஸ்லேஷன் நாட் 9 அதை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பாட்டம்ல வந்து செட் ஆயிரும். அதை இப்போ கிளிக் பண்ணிடுறேன். இந்த மாதிரி தான் எம்டியாவே இருக்கும் உங்களுக்கு. இதுல தான் நம்ம வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ண போறோம்னு பாப்போம். மேலே வந்து கார்னர்ல பென்சில் ஐகான் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் கொடுத்திருப்பாங்க. அதான் பேக்ரவுண்ட் இமேஜ். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். பேக்ரவுண்ட்ல இன்ட் மாதிரி காட்டும் உங்களுக்கு. இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா ரைட் சைடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓபன் ஆகும். இதுல ஜெனரல் கீழ இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை வந்து பிரஸ் பண்ணிட்டு அந்த கஸ்டம் இமேஜ்ல அந்த பாக்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பிக் இமேஜ் இருக்கும். அதை பிரஸ் பண்ணிட்டு நீங்க எந்த ஃபோல்டர்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் அதை வந்து ஃபோல்டர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணிட்டு இப்போ ஒரு இமேஜை வந்து நான் பேக்ரவுண்ட் இமேஜா வந்து செட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் இந்த இமேஜை வந்து செட் பண்ணிடுறேன் பேக்ரவுண்டாவே. இப்போ செட் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வந்து காமிக்கிறேன். அந்த மாதிரி வந்து செட் ஆயிரும் உங்களுக்கு. அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Black கலர்ல இருக்கும். அது எப்படி நம்ம வந்து blur ஆக்குறதுன்னு எப்படின்னு பாப்போம். அதே இமேஜை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஜெனரலுக்கு அதே இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணி விட்டீங்கன்னா அந்த கீப் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு இருக்கு பாத்தீங்களா, அது டிக் போட்டுருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அது கீழ பாத்தீங்கன்னா blur பார்டர்னு ஒன்று இருக்கும். அதை பிரஸ் பண்ணீங்கனாலே போதும் அந்த பார்டர் வந்து பேக் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு blurராவே இருக்கும் உங்களுக்கு. Black வந்து இப்போ காணாம போயிடும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு. இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். அந்த சென்டர் சர்க்கிள்ல எப்படி நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்றதுன்னு பார்ப்போம். அதை ஸ்க்ரோல் பண்ணி விட்டீங்கன்னா ஆப் லோகோன்னு ஒன்று இருக்கும். அது கீழே பார்த்து ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பிரஸ் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜெனரலுக்கு அதே இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. பிக் இமேஜ் இருக்கும். அதை பிரஸ் பண்ணி இப்போ அதே இமேஜை வந்து உள்ளே கொண்டு வந்துடுறேன். இப்போ இதே இமேஜை உள்ளே கொண்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிட்டு நமக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். பார்ட்டிகல்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டீங்கன்னா காம்போசிஷன் 1ல பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 வித பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் செகண்டாக உள்ள பார்ட்டிகல்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அது கீழே பார்த்தீங்கன்னா அது ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா ஸ்கொயர் ஷேப்பில். அந்த இதை வந்து நான் வந்து செகண்டாக உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்பியரன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. பிக் இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இப்போ நான் எந்த ஃபோல்டரை வந்து அந்த ஜிஃப் ஹார்ட் இமேஜை வந்து வச்சிருக்கணும் அதை வந்து ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா செட் ஆயிரும் நமக்கு பேக்ரவுண்டில். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ செட் ஆகிட்டு அதில் ஒரு சில இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து. அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா அதை ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ப்ரெஸ் பண்ணோம். ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து ரைட் சைடு அப்பியரன்ஸ்னு கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பிக் இமேஜ் கொடுத்துக்கிறேன். பிக் இமேஜ் கொடுத்து இப்போ அதே ஹார்ட் இமேஜை வந்து ஜிஃப் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணியாச்சு. பேக் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து ஹார்ட் இமேஜாக மாறிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணி நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சர்க்கிளில் எதுவும் வைக்கணும்னு நினச்சிங்கனாலே உங்களுக்கு கஸ்டமைஸாக அதிலே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலேயே வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட ஜிஃப் இமேஜ் இல்லைனா இதை மாதிரி இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட நீங்கள் வந்து ஹார்ட் இமேஜ் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் மேலும் பல உள்ளன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.